தீயில்லாத வேள்வி இல்லை. பள்ளி மாணவனாக நான் நேசித்து வாசித்த காண்டேகரின் கிரௌஞ்சவதம் புதினத்தில் என் நெஞ்சை ஆக்கிரமித்துக் கொண்ட வரிகள். வாழ்க்கை என்பது கடல், புயல் இல்லாத கடல் இல்லை. வாழ்க்கை என்பது போராட்டம், புண்ணில்லாத போராட்டம் இல்லை. செந்தடலை காணும் போதெல்லாம் செங்கொடி நினைவுக்கு வருவாள். செக்கர் வாரத்தை விழிகள் தரிசிக்கும் போதெல்லாம் செங்கொடி ஞாபகத்துக்கு வருவாள். லட்சியவாதிகளுக்கு மரணமில்லை, போராளிகளுக்கு மரணமில்லை, செங்கொடிக்கும் மரணமில்லை. செங்கொடி நம் நெஞ்சில் உயிர்த்திருக்கிறார். செங்கொடி நினைவேந்தல் நிகழ்வு ஒரு உன்னதமான குறிக்கோளை வெற்றி பெறச் செய்வதற்காக இங்கே நடத்தப்படுகின்றது. காஞ்சி மக்கள் மன்றத்தால் கம்யூன் வாழ்க்கையை பற்றி நான் கல்லூரி நாட்களிலே படிக்கிற பொழுது என் உலக சரித்திர கடிதங்களை எழுதிய, சிறையிலே இருந்து எழுதிய பண்டித நேரு இந்த கம்யூன் வாழ்க்கையை பற்றி, அது எங்கே தொடங்கியது, இந்த பிரெஞ்சு கம்யூன்களை பற்றி, அதன் பிறகு அது ஏன் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்பதை பற்றி எல்லாம் இப்படியெல்லாம் பரீட்சார்த்தமாக நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்ந்து பல இடங்களிலே வெற்றி பெறவில்லையோ என்று நான் நினைத்ததுண்டு. காஞ்சி மக்கள் மன்றம் அப்படிப்பட்ட ஒரு தோழமையை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கூட்டு வாழ்க்கை என்பதை நான் அந்த இரவில் அங்கு சென்ற போதுதான் அறிந்தேன். 28ஆம் தேதி மாலையிலே செங்கொடி நெருப்பிலே பாய்ந்தாள். செய்தி வருகிற போதுதான் சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூரில் பாரதி இலக்கிய பேரவையில் முடித்தலை நெறித்த காணற்பாணி என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக மேடையில் ஒலிபெருக்கிக்கு முன்னால் நிற்கப் போகின்ற அந்த நிமிடத்தில் என் ஆறுயிர் சகோதரர்கள் மல்லை சத்யா அவர்களும் பாலவாக்கம் சோம் அவர்களும் காஞ்சி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி தீக்குளித்தாள். அந்த நொடியிலேயே என்ன ஆயிற்று என்று கேட்பதற்குள் உடல் கருகி மடிந்து விட்டாள் என்று சொன்னார்கள். துக்கம் தொண்டையை அடைக்க அந்த விடிகாலை பொழுதிலே நாங்கள் காஞ்சி நகரில் அந்த உயிரற்ற சடலம், கருகி போன சடலம் வைக்கப்பட்ட இடத்தை பார்த்துவிட்டு என்னுடைய அருயிர் சகோதரர் மாண்புமிகு குளத்தூர் மணி அவர்களோடு மங்கள்பாடி என்கின்ற ஊரில் மேல்கதிர்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கம்யூன் அவர்கள் இடத்துக்கு சென்றோம். இங்கே தோழர் மகேஷ் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கட்டி எழுப்பிய அவர்களுடைய காஞ்சி மக்கள் மன்றத்துக்காக உருவாக்கிய கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள்.
அவர்களால் பேச முடியவில்லை. அவர்கள் கண்களிலே பொங்கி வருகிற கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. விம்மல் ஒலியை தவிர்க்க முடியவில்லை. ஒரு லட்சியத்துக்காக வாழக்கூடியவர்கள் தனக்கு உடலிலே நலிவு இருந்த போதிலும் தான் சுவாசிக்கிற நாளெல்லாம் ஒடுக்கப்பட்டோரை விடுவிக்கவும், இருண்ட பகுதிகளிலே வாழுகிற மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டவும் லட்சிய தாகத்தோடு சகோதரி ஜெசி அவர்களை போன்ற லட்சிய உணர்வு கொண்டவர்களோடு சேர்ந்து கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய கம்யூன் எந்த விதத்திலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அது உங்கள் கண்ணீராலும் வியர்வையாலும் உங்கள் ரத்த துளிகளிலே இருந்து பீரிட்டு வந்த வியர்வை துளிகளாலும் அது கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கு எப்படி செங்கொடி இயல்பாக நடந்து கொண்டாள் என்பதை இங்கே ஒரு துண்டு பிரசுரமாக தந்திருக்கிறார்கள். நாங்கள் மேல்கதிர்பூர் கம்யூன் அந்த கட்டிடத்தை நோக்கி அந்த விடிந்து விடியாத வேளையில் போகிற போது செங்கொடியை பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். யார் வந்தாலும் உணவறிந்து விட்டீர்களா என்று கேட்பாள். ஒரு வசீகரிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அந்த விழிகளிலே. அதை என்னால் விவரிக்க தெரியவில்லை. சிலரை கண்ட மாத்திரத்தில் சிலருடைய புகைப்படங்களை பார்க்கிற பொழுது ஒரு மனதை ஆகர்ஷிக்கக்கூடிய ஒன்று இருக்கும். அதற்கு விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் நகரில் 3 தமிழர் உயிர்களை காக்க, மரண தண்டனையை முற்றாக ஒழிக்க, கட்சி எல்லைகளை கடந்து உணர்வுள்ள தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில், அண்ணன் நெடுமாறன் தலைமையேற்ற கூட்டத்தில் மேடையை நோக்கி செல்லுகிற போது மல்லை சத்யா அவர்கள் நாளை வேலூருக்கு காஞ்சி மக்கள் மன்றத்திலே இருந்து புறப்படுகின்றார்களே, அந்த பயணம் குறித்த துண்டு பிரசுரத்தை உங்களிடம் தருகிறாள் இந்த தங்கை என்று அறிமுகப்படுத்தி வைத்து துண்டு பிரசுரத்தை அந்த தங்கை தந்த. அப்பொழுது என் மனதிலே அது தோன்றவில்லை. ஆனால் பின்னர் அவர் சொன்னார், தீக்குளித்தது நெருப்பிலே பாய்ந்தது, அந்த துண்டு பிரசுரத்தை உங்களிடம் தந்தாலே அந்த தங்கை தான். 26ஆம் தேதி பிற்பகல் 1:30 பேரறிவாளனுக்கும் சாந்தனுக்கும் முருகனுக்கும் தனித்தனி கொட்டடியில் மரண கொட்டடியிலே பூட்டப்பட்டு கிடந்த அவர்களுக்கு உங்களுக்கு 9ஆம் தேதி தூக்கு நிறைவேற்றப்படும் இந்த தகவலை உங்களிடம் தந்திருக்கிறோம் என்று அவர்களுடைய ஒப்புதல், அவர்களிடத்திலே அதற்கு கையொப்பம் வாங்கிக் கொண்டு சிறை அதிகாரிகள் சென்ற அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த கொட்டடியிலே அவர்களை பார்த்தேன். அப்பொழுது மனதிலே ஏற்பட்ட வேதனை எப்படி இருந்திருக்கும் என்பது இப்பொழுது சொல்வதற்கு எனக்கு அவகாசம் இல்லை. சிறைக்கு வெளியிலே வந்தபோது நிருபர்களிடத்தில், ஊடகவியலாளர்களிடத்தில் அவர்கள் தூக்கிலிடப்பட இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்ல என் நாக்குக்கு சக்தி இல்லை, என் மனதுக்கு தைரியம் இல்லை, அதை பேசவே இல்லை. நான் அங்கே இருந்து மனித சங்கிலியிலே கலந்து கொள்ள வேண்டுமே என்று விரைந்து வருகிற பொழுது காஞ்சி மாநகரத்துக்குள்ளே வந்து மேடையிலே காஞ்சி மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அடிமையிலே இருந்து உணர்ச்சி முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முழக்கம் எழுப்பிய அந்த வேகம் இருக்கிற ஆவேசம், மகேஷ் தலைமையிலே முழங்குகிறார்கள். என்னை உரையாற்ற வாருங்கள் என்று அழைக்கிற போது அந்த முழங்கிய சகோதரிகளை நெஞ்சை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு ஆவேச கனல் உங்கள் முழக்கத்திலே இருந்ததே. ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் முழக்கமாக்கி விட்டீர்கள், நம் கருத்துக்களை முழக்கமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னேன். பின்னர் தான் நான் அறிந்தேன்,
செங்கொடிக்கு பக்கத்தில் ஒரு 6வது நபராக நிற்கக்கூடிய பேரு அந்த நாளிலே இந்த அடியருக்கு கிடைத்தது என்பதை மல்லை சத்யா சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். தற்கொலை தன்னை அழித்துக் கொள்வதை நாம் மனதிலே வேதனையோடு பார்க்கிற போது அது கூடாது என்றுதான் சொல்லுகிறோம். யாரும் தீக்குளிக்க கூடாது, தங்களை அழித்துக் கொள்ளக் கூடாது என்றுதான் வாழ்ந்து போராடி எந்த லட்சியத்துக்காக அவர்கள் போராடுகிறார்களோ அதை வெற்றி பெற்று காட்ட வேண்டுமே, அவர்கள் தங்களை அழித்துக் கொள்ளலாமா என்றுதான் நம் போன்றவர்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு தேக்க நிலை இருக்கிறதே, இதை உடைப்பது எப்படி என்று ஒன்று ஆயுதமேந்தி போராடி ஒரு தேக்க நிலையை உடைக்கலாம். தேக்க நிலைகள் உடைந்து இருளிலே இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு மனித குல வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி அதை உடைத்திருக்கிறார்கள். நடைபெற்றிருக்கக்கூடிய விடுதலை புரட்சிகள் அனைத்துமே அப்படித்தான். இன்னொன்று, இந்த தேக்க நிலையிலிருந்து தாயகத்தை விழித்தடை செய்வது எப்படி, சூழ்ந்து வருகின்ற ஆபத்தை தடுப்பது எப்படி, தமிழ் குலமே கருவறுக்கப்பட்டு விடுவோ, தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கின்ற இலங்கை தீவிலே கதியத்து போறோமோ என்ற வேதனை தீ நெஞ்சில் எரிந்ததால் தான் கற்று அறிந்தவன், உணர்ந்தவன், சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன், மார்க்சிலிருந்து மாவோ வரைக்கும், தந்தை பெரியாரிலே இருந்து மாவீரர் கழகம் பிரபாகரனுடைய வாசகங்கள் வரையிலும் அனைத்தையும் மனதிலே அலசி ஆராய்ந்ததற்கு பிறகுதான் முத்துக்குமார் தீர்க்கமான முடிவெடுத்து தீக்குளித்தான். புரட்டி போட்டது தமிழ்நாட்டை. நான் தீக்குளித்ததை நியாயப்படுத்தி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. சொல்வது மிக எளிது, கோழைத்தனம் அல்ல. மேனி கருகும், எலும்புகள் படியில் படியில் என்று உடையும், நரம்புகள் அப்படியே தணலிலே கருகும், கற்பனை செய்து பார்க்க முடியாத துன்பம் தாக்கும். தெரிந்து கொண்டுதான் தீக்குளித்தார். முத்துக்குமார் வைத்த நெருப்பு, 17 பேர் தொடர்ந்து வைத்த நெருப்பு, அது அணையவில்லை. கால கடை தீயாக எழுந்திருக்கிறது. அதை போலத்தான் சிந்தித்திருக்கிறார். மகேஷிடம் கேட்டிருக்கிறார். இப்படி அழுது புலம்பி ஒன்றுமே செய்ய முடியாது 3 பேரை காப்பாற்ற என்ற நிலைதானா? இங்கே கயலும் வடிவாம்பாளும் சுஜாதாவும் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று அறிவித்து இடத்தை தந்ததை பற்றி சொன்னார்களே சகோதரி பேராசிரியர் அவர்கள், துன்பங்கள் சூடுகிற போதெல்லாம் அண்ணன் நெடுமாறன் உண்ணாநிலை அறப்போரை தொடர்ந்த போதும் திரட்டப்பட்ட உணவும் மருந்தும் இலங்கைக்கு அனுப்ப செஞ்சிலுவை சங்கத்துக்கு அனுமதி கிடையாதா, இந்த அரசு அதை கூட அனுமதிக்காதா என்று உண்ணாநிலை அறப்போர் நடந்த போதும் மீண்டும் இந்த 3 உயிர்களை காப்பதற்கு கயலும் அங்கே வடிவாம்பாளும் சுஜாதாவும் உண்ணாநிலை அறப்போர் மேற்கொண்ட போதும் இப்பொழுதும் தொடரப்பட்டிருக்கின்றதே. மூவரை காக்கின்ற வரை உண்ணாநிலை அறப்போர் என்று இத்தனைக்கும் அந்த இடத்தை ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உண்ண உணர்வோடு கொடுத்திருக்கக்கூடிய அண்ணாவினுடைய தம்பிகளில் ஒருவராக இருந்த சௌந்தரராஜன் இந்த இடத்துக்கு கூட வந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இடத்தில் மகேஷ் அவர்கள் முழக்கமிட்டார்கள். ரொம்ப ஆவேசமான முழக்கம். அவர்களும் அந்த காஞ்சி மக்கள் மன்றத்தை சேர்ந்த சகோதரிகளும் 28ஆம் தேதி அவர்கள் முழங்குகிற போது டாக்டர் கலாநிதி அவர்கள் இந்த 3 பேருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ என்று வந்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த 3 பேரையும் திரும்ப மருத்துவமனையிலே கொண்டு போய் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே தூக்கு தண்டனைக்கு தடை என்ற அறிவிப்பு வந்து உணர்ச்சிகளின் சங்கமமாக உயர்நீதிமன்ற வளாகம் காட்சியளித்ததே,
அதற்கு பிறகு மாலையில் இந்த 3 பேருக்கும் உண்ணாநிலை 6 நாள் இருந்ததனாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்ற நிலையில் KHM மருத்துவமனையிலே டாக்டர் கலாநிதி அவர்கள் தனித்தனி அறையிலே வைத்து அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டார்கள். அதற்கு எந்த கட்டணமும் வாங்கவில்லை, வாங்கவும் மாட்டார். அதன் பிறகு நான் செங்கொடியினுடைய நிகழ்வுக்கு செல்கிறேன். மண்ணிலே புதைப்பதற்காக நடைபெறப் போகிறதே, மனதிலே நிரந்தரமாக புதைத்திருக்கிறோம். அதற்கு செல்லுகிறோம் என்ற போது, அந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகிற போது காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு என்னால் அந்த எளிய ஒரு காணிக்கையை தாருங்கள் என்று ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து அனுப்பினார் அந்த சகோதரிகளிடத்தில். அவர் 3 வந்தார்கள். ஆனால் எந்த நிதியும் பெற்றுக் கொள்வதில்லை என்று அவர்கள், அது நல்ல நோக்கம் தான். ஒரு சிறு ஒரு விமர்சனமோ அல்லது நம் மீது களங்கத்தை சுமத்துவதற்கு நஞ்சையே நெஞ்சிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 1-2 ஏடுகளும் சிலரும் இருக்கிற காரணத்தினால் அது வேண்டாம் என்று அவர்கள் மறுத்தார்கள். அது சரியான அணுகுமுறை. ஆனால் அதை நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் பெட்டியிலே வைத்திருந்தேன். செங்கொடி படத்தை வைத்திருந்தேன், அதை வைத்திருந்தேன். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கும் அது கொடுக்கலாம் என்கிற போது டாக்டர் கலாநிதி அவர்களினுடைய அந்த கொடுத்து பணம் இந்த உண்டியலிலே போடுவதற்கு அண்ணன் மணி அவர்கள் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியில் செங்கொடிக்கு நினைவேந்த நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இருண்டு கிடந்த ஒரு சமூகத்திலே இருந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு அதிலே இருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வருவதற்காக போராட்டத்துக்கு தன்னை தந்து 8-10 வயதிலே தாயை இழந்த அந்த குலக்கொடி மகேசனுடைய அரவணைப்பிலே வளர்ந்து பிறகு இவளே தாயாகிவிட்டாள், மகளே தாயாகிவிட்டாள். செங்கொடி மகேசுக்கு மகளாக இருந்தாள். பின்னாடி மகேசுக்கு அவள் தாயாகிவிட்டாள். அப்படி வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு எல்லா கலையும் இருந்தது. இசைக்கலை, அதுவும் தமிழர்களுடைய பழமையான கலைகளாக தப்பாட்டம் உள்ளிட்ட அந்த கலைகளை அவள் இயக்கக்கூடிய அந்த லாவகம் புகைப்படத்திலே தான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், அவருடைய சின்ன திரையிலே பார்க்கிறோம். அவ்வளவு தீட்சணியமான கண்கள். அப்படிப்பட்ட அந்த செங்கொடி அனைத்து ஆற்றலும் பெற்றிருந்தவள். போராட்ட களத்திலே முதலாளாக நின்றிருக்கிறாள். எதற்கும் அஞ்சாதவள், துப்பாக்கிக்கும் அஞ்ச மாட்டாள், அடக்குமுறைக்கும் அஞ்ச மாட்டாள், வேறு சிறை செல்வதற்கும் அஞ்ச மாட்டாள். அப்படி இருந்த ஒரு இந்திய நாட்டில், இந்த உபகண்டத்தில் போராளிகள் வரிசையில் அவர்தான் இந்த தியாக மாமணிதான் முதல் பெரும் போராளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செங்கொடி மேலுக்கு வைத்துக் கொண்டார். எவ்வளவு திட்டமிட்டு செய்திருக்கிறார். மகேஷ் முதல் நாள் பேசுகிறார். முத்துக்குமார் தூக்கிலிட்ட பிறகுதானே ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது என்று, அதை பற்றியெல்லாம் ஏன் சிந்திக்கிறாய் என்று சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு காலையிலே புறப்பட்டு வருகிற போது மகேஷ் அழுது கொண்டே சொல்லுகிறார், என்னன்னே தெரியல, அழைத்த வரமாட்டேன்ட்டா. கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தேன், என்றும் இல்லாதவாறு வழக்கத்துக்கு விரோதமாக ஒரு விசித்திரமான ஒரு புன் சிரிப்பு அவள் உதடுகளில் நெளிந்ததை கண்டேன். அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தா. எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கு அந்நேரம் புரியலை அப்படின்னு சொன்னார். உன்னை கடைசியாக இப்பதாமா பார்க்கிறேன், இனி என்னை பார்க்க மாட்டேம்மா அப்படிங்கிறதுக்காக அவள் சிரித்துக் கொண்டே உங்களை வழி அனுப்பி இருக்கிறார். இருசக்கர வண்டியிலே வந்து இந்த வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு பக்கத்திலே வழக்கமாக பரிச்சயமான கடை வாசலிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு, இதுக்கு பிறகு நான் ஆட்டோல போக போறேன், சாவிய அதுக்கு பிறகு வருவாங்க, அக்கா வருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு, அதுக்கு முன்பே இந்த வாகனத்துக்காக என்று பெட்ரோல் வாங்கி கொண்டு, பெட்ரோலை ஊற்றும் போது கூட எங்கே தன்னை கொண்டு போய் அவசர சிகிச்சை கொடுத்து காப்பாற்றி விடுவார்களோ என்று எண்ணி முழுமையாக பெட்ரோல் தன்னுடைய மேனியை பற்றி இருக்கக்கூடிய உடையெல்லாம் நனைய வைத்துவிட்டு, இனி நெருப்பு குச்சியை கிழித்து போட்டால் அந்த தளலிலே தான் கருகி போவோம் என்பதை உறுதி செய்து கொண்டு
அதற்கு பிறகு அவள் தீயை தூக்கி மேலே போட்டுக் கொள்கிறாள். பனைமரை உயரத்துக்கு பந்தாக எழுகிறது நெருப்பு. அங்காக இருக்கிறவர்கள் பதறி ஓடி வருகிறார்கள். அப்பொழுது அந்த நெருப்பை கிழித்துக் கொண்டு அவளுடைய குரல், ஆவேசமான குரல் எழுகிறது. பேரறிவாளன் சாந்தன் முருகனை காப்பாற்றுங்கள். இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று அதற்கு பிறகு கொஞ்சம் தீ அடங்குகிற வேளையில் அக்குரல் அடங்கவில்லை. ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிற போது உயிர் அடங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் அடங்குவதால் குரல் அடங்குகிறது. குரல் அடங்குவதால் பேரறிவாளன் சாந்தன் முருகன் என்று 3 பெயர்களை உச்சரிக்க முடியவில்லை. அந்த உயிர் அடங்குகின்ற வேளையில் மெதுவாக 3 பேரை காப்பாற்றுங்கள், 3 பேரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த உயிர் முடிந்து விட்டது. 3 உயிர்களை காக்க தன்னை அழித்துக் கொண்டாள். அவர்கள் அந்த 3 பேருடைய நெஞ்சில் இடி விழுந்து விட்டது. சிறையிலே அவர்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் பதறவில்லை. அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று அறிவித்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தேன், அந்த முகத்தில் எந்த சஞ்சலத்தையும் நான் காணவில்லை. பேரறிவாளன் முகத்திலோ சாந்தன் முருகன் முகத்திலோ கவலையின் ரேகை எதுவும் நான் காணவில்லை. கலக்கத்தை காணவில்லை. பார்க்கிறவன் தான் கலங்கினானே தவிர அவர்கள் தைரியமா இருங்க, தாய் தமிழகம் எங்களை காப்பாற்றும், தமிழர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னார். ஆனால் செங்கொடி தீக்குளித்து மடிந்தார் என்ற செய்தி அவர்களை நிலைகுலைய செய்துவிட்டது. அவர்கள் அழுது அரட்டி புலம்பினார்கள். தாங்க முடியவில்லை. நம் உயிரை காக்க வேண்டும் என்று இந்த புலக்கொடி தன்னை அழித்துக் கொண்டு விட்டாரே. எப்படி மனம் வந்தது தட்டச்சு செய்வதற்கு? பேனாவில் எழுதினீர்களா? பேனாவில் மைக்கு பதிலாக ஆலகால விஷத்தை போட்டு நிரப்பிக் கொண்டீர்களா? அந்த விரல்கள் ஆலகால விஷத்தை கக்குகின்ற நச்சரவத்தின் விரல்களா தட்டச்சு செய்த விரல்கள்? எப்படி மனம் வந்தது உங்களுக்கு? அந்த மரணத்தை கொச்சைப்படுத்த உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? ஆத்திரப்பட நான் விரும்பவில்லை. ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். மாவா சொன்னது மட்டுமல்ல, போர்க்கலையில் குறிலா போர் முறையில் உலகத்துக்கு பாடம் கற்று தந்தவன் நமது தலைவன் பிரபாகரன். அவருக்கு குடியானவர்கள் லட்சக்கணக்கில் திரண்டார்கள். ஒரு பக்கத்தில் ஆயுதங்கள் வந்து சேர்ந்தது. ஏன் சுவாமின்டாங்க ஜப்பானியரோடு மோத நேர்ந்த போது கரம் கொடுக்க வந்தான். அந்த புரட்சி உள்ளதைகள் அவருக்கு ஆதரவாக இருந்தது. நான் புரட்சிகளை நடத்திய தலைவர்களை குறைத்து சொல்லவில்லை. அது சேகுவேரா ஆகட்டும், பிடல் ஆகட்டும், ஆனால் ஹோசிமின் தலைமையிலே வியட்காந்துகள் ஆகட்டும், அங்கோலா கிளர்ச்சியாகட்டும், அல்ஜீரியாவில் நடைபெற்ற கிளர்ச்சியாகட்டும், பிற தேசங்கள் ஆயுதங்களை தொடர்ந்து தருவதற்கும் உதவி செய்வதற்கும், குண்டுகள் தீர்ந்து போனால் தருவதற்கும், திட்டம் வகுத்துக் கொடுப்பதற்கும் எல்லா உதவியும் இருந்தது. எதுவுமே இல்லை தமிழருக்கு. ஈழத்தில் 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து நின்றவர் ஒரு தமிழன், அவன்தான் பிரபாகரன். அதனால் தான் அவருக்கு நிகரானவன் மனிதகுல வரலாற்றில் புரட்சிகளை நடத்தியதிலோ ஆயுத போர் நடத்தியதிலோ எங்கள் பிரபாகரனுக்கு நிகர் உலகத்தில் எவருமே கிடையாது. இது ஒன்று சம்பட்டாடிக்கல்ல, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளல, உண்மையை சொல்லுகிறேன். காட்டுக்குள்ளே இருந்து பாயை சுருட்டுவது போல ஓடுதள விமான ஓடுதளத்தை பாயாக சுருட்டி கொண்டு போறதாக உலகத்தில் கற்பனையில கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அதை செய்தவர் பிரபாகரன். விமானங்களை முதலாக விண்ணிலே பறக்க விட்ட வில்பர் ரைட், ஆர்வெல் ரைட் கல்லறைக்குள்ளே இருந்து எங்கள் தலைவனுக்கு சல்யூட் வைப்பான்னு சொல்லி இவ்வளவு பெரிய பேரழிவை அவர்கள் ஏற்படுத்தினாலும் கூட என்னுடைய அன்பு சகோதரர்களே, சமரசம் அல்ல, இட்ஸ் நாட் எ காம்ப்ரமைஸ். போர் முறை பதுங்குவது பாய்வதற்கு,
நமது மூதாதை வள்ளுவன் அதை அன்றைக்கே சொல்லிவிட்டார். வில் வளைவது கணை தொடுப்பதற்கு. அதுபோல நம்மை ஆத்திரமூட்ட பார்க்கிறார்கள், நாம் அமைதியாக இருப்போம். ஆத்திரம் வருவது இயற்கை, கோபம் மூழ்வது இயற்கை. 3 தமிழர் உயிரை, நிரபராதிகளை, குற்றமற்றவர்களை, திருப்பெரும்புதூர் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை, 20 ஆண்டுகள் இருண்ட சிறையிலே இளமையை இழந்தவர்களை, மரண கொட்டடியில் 13 ஆண்டுகள் துன்பத்தில் துடித்தவர்களை, பெற்ற வயிறு எப்படி பற்றி எரியும், 10 மாதம் சுமந்த வயிறு, அற்புதம் வாழ் வயிறு, அந்த வேதனையை, அதனால்தான் பார்வையந்தர் அவர்கள், அது இளைஞர், அதனால மறுத்து சொல்லல, அது இயற்கை. கோபம் வர்றது, அந்த ஆவேசம் இயற்கை. நான் அந்த கட்டத்தை கொஞ்சம் கடந்திருக்கிறேன். கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சுல, உங்க கட்டத்தை நாங்க கடந்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எப்பொழுது அதற்கு நேரம் வருமோ அப்படி வந்தா உங்களோட நானும் சேர்ந்துதான் வருவேனே தவிர வேண்டாம். ஒரு சதி திட்டம் டெல்லியில் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சதி வலையை நாம் அறுத்தெறிய வேண்டும். 3 பேரை தூக்கிலிட்டு தீருவது என்று இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. நான் செங்கொடியினுடைய தியாகத்தின் முன்னால் நின்று கொண்டு, அவளுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னால் நின்று கொண்டு, எங்கள் மனமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பாச பூக்களை மனதாரமாக சூட்டியிருக்கிறோமே, அவள் திருமுகத்தை பார்த்தவாறு இந்த மேடையில் இருந்தவாறு சொல்லுகிறேன். இந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அதற்கான முடிவினை எடுத்து தமிழகத்திலே கொந்தளித்து வருகின்ற தமிழீழ ஆதரவு உணர்வு, ஈழத்தில் இனப்படுகொலைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு, குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டதற்கு, முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்பட்டதற்கு, நம் சகோதரிகள் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டதற்கு, பட்டினி போட்டுக் கொண்டதற்கு, எங்கும் நடக்காத இந்த கொடூர சம்பவம், இதயத்தை பதற வைக்கிற சம்பவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்திய அரசு காரணம். இந்திய அரசை இயக்குகின்ற சோனியா காந்தி காரணம். அந்த அரசில் பங்கெடுத்த கட்சிகள் அனைத்தும் காரணம். இவை தமிழகமே கொந்தளிக்கிறது. முடிந்து போய்விடவில்லை. முள்ளிவாய்க்காலோடு முடிந்து போய்விட்டதாக மனப்பால் குடிக்க வேண்டாம். ஒரு பெரும் எழுச்சி, அது வேகமாக புயல் எப்படி கருக்கொண்டு வருகிறது, அப்படியே கருக்கொண்டு மாதிரி இருக்கும். எப்படி வரும்னு தெரியாது. எரிமலை எப்பொழுது வெடிக்கும் தெரியாது. தமிழகத்திலே லட்சோப லட்சம் இளைஞர்கள் உள்ளத்திலே இந்த நெருப்பு இருக்கு. கட்சிகளை கடந்திருக்கு. வலைதளம் இணையதளத்தை பயன்படுத்துகின்ற தம்பிகள் உள்ளத்திலே இருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் தாய்மார்கள் உள்ளத்திலே இருக்கு. இந்த 3 பேரை தூக்குல போடக்கூடாது என்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் இந்த 10-15 நாள்ல வீடுகள்ல என்ன பாடுபட்டு இருக்காங்க தெரியுமா? சாமி கும்பிட்டவங்க இருக்காங்க, பிரேயர் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க நம்பிக்கை இந்த 3 பேரை தூக்குல போடக்கூடாதுன்னு. ஆக தமிழகத்தில் கோடானு கோடி மக்கள், இந்த செய்தி வந்த போது தமிழகத்திலே அத்தனை மக்களும் எப்படி அவர்கள் மனசுல எவ்வளவு ஆனந்தம்ங்கிறத நான் அதன் பிறகு பல மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் முகத்தை பார்த்தபோது அவர்கள் உள்ளக்கணக்கையை கண்டுகொண்டேன். அப்படியானால் இந்த 3 பேருக்கு தூக்க நிறைவேற்றிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து மத்திய அரசு தானே அறிவிக்கிறது. என்ன டைமிங் என்ன? அதாவது ராஜபக்சேக்கு பொருளாதார தடை, அவருடைய கொடியவர் கொலைகார பெயருக்கு பொருளாதார தடை என்று ஐரோப்பிய ஒன்றிய முடிவெடுத்த போது அவனை அழைத்துக் கொண்டு வந்து இங்கே சிறப்பு செய்தார்கள். கூட்டு குற்றவாளிகள், இவங்க யுத்தத்தை நடத்தியவர்கள், படுகொலைக்கு காரணமானவர்கள், ஆயுதம் கொடுத்தவர்கள், திட்டமிட்டவர்கள் இந்திய அரசு. ஆகவே இதை மடைமாற்றி போடலாம் என்று கருவி இந்த 3 பேர் தூக்கும் போது திருவெரும்பூர் சம்பவத்தை ஞாபகப்படுத்தலாம் நினைச்சாங்க. பாருங்க, இயற்கை நமக்கு சாதகமாயிருச்சு. அதை ஞாபகப்படுத்தணும் நினைச்சதுனால எதிர் விளைவு ஏற்பட்டு மக்கள் மனதில் அது 1991, இது 2011. சிறுபெரும்புதூரை பத்தி இங்க எவனும் நினைக்கல. அது ஏற்படுத்த முடியாது. அப்படி என்றால்
இப்ப எதுக்காக இந்த உண்ணாவிரதம் சில பேர் இருக்கிறாங்க? பழைய கதர் தொப்பிகள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு புதுசா டெய்லர்ட்ட கொடுத்து தச்சு நல்லா அயன் பண்ணி தேய்ச்சி அப்படி எடுத்து மாட்டி பெரிய அந்த காலத்து பெரிய வீராதி வீரர்கள் மாதிரி அப்படி சீரியஸ் போஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பேட்டி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நான் ஒன்னும் சொல்ல போறதில்லை அவங்கள. இப்ப நான் அவங்க பக்கமே வர போறதில்லை. அவங்க நோக்கம் என்ன? உயர் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்த போது அவ்வளவு கட்டுப்பாடாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். விசாரணை நியாயமாக நடந்தது, அமைதியாக நடந்தது. ராம் ஜெத்மலானியினுடைய வாதங்கள் நன்றாக எங்கள் செவியிலே விழுகிறது என்று நீதியரசர்கள் நாகப்பனும் சத்யநாராயணன் சொன்னார்கள். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. There was no disturbance in the court. இப்ப என்ன சுப்ரீம் கோர்ட் எதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கா? பதட்டம் இருந்தது, கொந்தளிப்பு இருந்தது, விசாரணை ஒழுங்கா நடத்த முடியாது, நீதிபதிகள் நிர்பந்திக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பை, ஒரு டென்ஷனை, ஒரு கலவர சூழ்நிலை அங்கே இருக்கிறது. கேஸ சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கணும். உண்மையா இல்லை? அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், இளைஞர்கள். தீர்ப்பு சொன்ன பிறகு அவங்களுக்கு மகிழ்ச்சியில அங்காங்க அவங்க சத்தம் வெளிப்படுத்த மாட்டாங்களா? நரேந்திர மோடி வழக்குக்கு இப்ப இதுல சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஃப் கிடைச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் பூரா பட்டாசு வெடிச்சான்ல, அருள்மொழி என்னை கேட்டாங்களே. அது போல கூட இல்லையே. அப்ப என்ன நோக்கம்? இந்த எப்படியாவது இவர்களுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இங்க ஒரு அனாமதேய பேர் வழியாக இருக்கின்ற ஒரு நபரை வைத்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்களே, ஒரு மனு போட்டிருக்காங்களே. இந்த மனுவின் பின்னணியில் யார்? இது உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பணும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 3 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லி இருக்கு. வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடணும். அங்கு மனித நேயம் உள்ள நீதிபதிகள் இருப்பார்கள். அல்லது ஒருவேளை அவர்கள் விரும்பியது போல அந்த தீர்ப்பை தூக்கு தண்டனை உறுதிப்படுத்திவிட முடியுமா என்ற நோக்கத்தோடு இந்த வழக்கை இங்க கொண்டு போக முயற்சிக்கிறார்களா? இங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய உளவு நிறுவனம் வந்திருக்கு, ஐபி வந்திருக்கிறாங்க. இங்க நம்ம என்ன பேசுறோங்கிறதெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. நாங்க இப்ப கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்திய சர்க்கார் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பதில் கொடுக்க போகுது? மாநில அரசு பதில் கொடுக்கும். சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணை முறையாக நடந்தது, முறையாக நடக்கும், இங்கு எந்த பதட்டமும் இல்லை, எந்த கொந்தளிப்பும் இல்லை என்று இந்த அரசு, தமிழக அரசு, மாநில அரசு தன்னுடைய பதிலை தரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மத்திய அரசு என்ன கருத்து சொல்ல போகிறது? இதுக்கு இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்திலே நடத்துவது டெல்லியிலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த மனு மீது மத்திய அரசு என்ன சொல்ல போகிறது? உங்கள் உள்ள கிடக்க என்ன, உங்கள் நோக்கம் என்ன, மத்திய அரசின் நோக்கம் என்ன, அதில் தெரிந்துவிடும். நாங்கள் குற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இங்கே இருந்து அங்கே மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு பின்னணியிலே இந்த வேலை செய்வதனால் தான் இந்த நேரம் பார்த்து சில கைக்கூலிகளை வைத்து நீங்கள் உண்ணாவிரதம் நடத்துகிறீர்கள். ஏதாவது சண்டை வந்துடாதா? ஒரு கலவரம் வந்துடாதா? தமிழ்நாடு டென்ஷனா இருக்கு, நாளைக்கு ஹைகோர்ட்ல டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்றதுக்கா? நாம் அமைதியாக இருப்போம். அவங்க நோக்கம் இது ஒரு பொறி. என்னுடைய சந்தேகம், இது ஒரு ட்ராப் பண்ண பாக்குறாங்க. கவர்னரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்கணுங்கிறாங்களாமே. என்ன நோக்கம்? யார் ஏற்பாடு? மன்மோகன் சிங் ஏற்பாடா, சோனியா காந்தி ஏற்பாடா? நான் கேட்பேன். அப்ப ஒரு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை உண்டாக்கி இதன் மூலமாக இளைஞர்களுக்கு ஆத்திரம் வந்து ஒரு மோதல் வந்து நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் டென்ஷனா இருந்து காட்ட பாக்குறீங்களா? நாங்கள் அமைதியாக இருப்போம். நாம் அமைதியாக இருப்போம். அடுத்த முறை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது முன்னை விட இந்த எச்சரிக்கையா இருப்போம். நம்ம மிக அமைதியா இருப்போம். காரியத்திலே கவனமாக இருப்போம். எப்பொழுது ஆவேசத்தை காட்ட வேண்டுமோ அப்பொழுது காட்டுவோம்.
ஏனென்றால் புராணத்திலே கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா மக்கள் நிறைய பேர் நம்புறாங்கல்ல. இனி பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை ஏறி திருவோம் என்ற போது வில்லுக்கு விஜயன் சொன்னாரா, இப்ப ஒண்ணு செஞ்சிடாதப்பாண்டா. அதனால இந்த நோக்கம் என்ன, இந்த 3 பேருடைய தூக்கு தண்டனை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறாரா? மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களே, தக்க நேரம் பார்த்து நியூயார்க்கில் போய் சிகிச்சை பெற்று பல நாட்கள் இங்கே தங்கியிருந்து வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களே, 4 பேருக்கு தூக்கிலே போடக்கூடாது என்பதுதான் உங்கள் கருத்தா? அப்படி எழுதியது உண்மையிலேயே உங்கள் எண்ணமா, உங்கள் உணர்வு அதுதானா? அதை நாங்கள் பல மேடையிலே சொல்லி இருக்கிறோம். இப்ப நாங்கள் கேட்கிறோம், தூக்கு போடக்கூடாது என்று நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு கருத்து தெரிவித்தது உண்மையானா? இப்பொழுது 3 பேருக்கு தூக்கு போடணும் சொல்லி மன்மோகன் சிங் அரசு முடிவெடுத்ததை உங்களை கேட்காமல் முடிவெடுத்தார்களா? உங்களுக்கு தெரியாமல் முடிவெடுத்தார்களா? உங்கள் கண்ணசைவின்றி அங்கே கடிகளவும் எதுவும் நடக்காது. உங்களை கேட்காமலே சிதம்பரமும் மன்மோகன் சிங் சேர்ந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டாமலே இந்த முடிவெடுத்தாங்களா? எல்லாம் உண்மை வெளியே வரும். அமைச்சரவையை கூட்டியதில் ஆலோசனை செய்து முடிவெடுத்தீர்களா? அமைச்சரவையில் மினிட்ஸ் போட்டு முடிவெடுத்தீங்களா? அது அமைச்சரவை எடுக்கிற முடிவு சோனியா காந்திக்கு தெரியாமல் முடிவெடுத்தார்களா? நாட்டையே உலுக்குகிற ஒரு பிரச்சனையில் இந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது? இல்ல இல்ல, சந்தேகப்படாதே. ஏன் சோனியா காந்தியை சந்தேகப்படுற அப்படின்னு நினைச்சா, தமிழ்நாடு சட்டமன்றம் தான் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறதே, ஒருமனதான தீர்மானம். 3 பேரின் மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், குறைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறதே, இதையே கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு இந்த தீர்மானம் அனுப்பப்பட்டிருக்கிறது அல்லவா, அதையே டேக்கிங் இன்டு காக்னிசன்ஸ் கணக்கில் எடுத்துக்கொண்டு மரண தண்டனை குறைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு முறை தள்ளுபடி செய்யப்பட்டால் கருணை மனு திரும்பவும் ஒரு வேண்டுகோள் வைக்கக்கூடாது சட்டம் கிடையாது. ஒரு எம்பியா இருந்துகிட்டே மரண தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கக்கூடியவன் என்ற அந்த அடிப்படையிலே நான் கேட்கிறேன். நான் வேறு ஒரு சாதாரண ஒரு எம்பியா நிறுத்தி இருக்கிறேன். ஜனாதிபதி கருணை நிராகரித்த வழக்கில் இத்தனை தேதி தூக்கு என்ற போது நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஒரு சாதாரண எம்பி நான். அந்த அடிப்படையிலே கேட்கிறோம். ஆசாரி வெள்ளத்து பால்நாடாருக்கு சவுதி அரேபியாவிலே மரண தண்டனை என்று தினமணியில 4 வரி படிச்சுட்டு தச்சு தொழிலாளி கேஸ் நடத்த காசு இல்ல, இன்றைக்கு அவருக்கு மரண தண்டனை என்று பார்த்துவிட்டு அன்றைய வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவிட்ட போய் ஒரு ஏழை தச்சு தொழிலாளி பால்நாடா ஆசாரி வெள்ளத்தை சேர்ந்தவர் எண்புரிக்கு நோய்க்கு சிகிச்சை தருகிற இடம், இந்த மரண தண்டனை நீங்கள் நிறைவே தடுத்து நிறுத்துங்கள், சவுதி அரேபிய மன்னருக்கு நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் நிறுத்த முடியும் என்று சொன்ன போது சவுதி அரேபிய மன்னருக்கு கடிதம் எழுதினார் வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. ஒரு இன்லண்ட் கவர்ல அந்த எழுத்துக்கள் கூட கண்ணீரில் கலைந்திருந்தது. உங்களை யாருமே தெரியாது, நீங்க திருமணி பேப்பரை பார்த்து என் புருஷ உயிரை காப்பாற்றிட்டீர்கள் என்று சொல்லி பால்நாடார் மனைவி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்பொழுது கூட நிறுத்தலாம், மத்திய அரசு தூக்கு தண்டனை நிறுத்த முடியும். சரி, இல்ல நாங்க தூக்கில போட்டுத்தான் தீர்வோம் முடிவெடுத்து இந்த சட்டசபை தீர்மானத்தை எல்லாம் நாங்க குப்பை தொட்டியில போடுவோம் நீங்க நினைச்சா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மந்திரி சபையை கூட்டி முடிவெடுங்கள், அமைச்சரவையிலே முடிவெடுங்கள். 3 பேர் மரண தண்டனை ரத்து செய்வதற்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கின்ற பேரறிவாளன் சாந்தன் முருகனுடைய கருணை மனுக்களின் மீது நீங்கள் முடிவெடுத்து ஆளுநருக்கு ஆளுநர் மூலமாக தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்கள். அரசியல் சட்டத்தில் 72வது பிரிவும் 161வது பிரிவும் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறது. இதுவரை யாரும் பரீட்சித்து பார்க்கவில்லையே, நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். You set a precedent. இந்தியாவுக்கு வழிகாட்டுங்கள், மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டுங்கள், மரண கயிற்றை நிரந்தரமாக அறுத்து எறிவதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். 3 தூக்கு தண்டனை மட்டுமல்ல, மரண தண்டனை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய கருத்து. இங்கே கேட்டாரே சரப்ஜித் சிங்குக்கு எப்படி மரண தண்டனை ஒழிக்க சொல்லி இந்திய அரசு வேண்டுகோள் விடுக்கிறது பாகிஸ்தானுக்கு என்று குளத்தூர் மணி கேட்டார். அடுத்த கேள்வியை நாங்கள் வைக்கிறோம், எண்ணற்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே மும்பை குண்டுவெடிப்பிலே,
குழந்தைகள், பெண்கள் உட்பட வயோதிகர்கள் நிறைய பேர் துண்டு துண்டா செதறி போனாங்களே, எண்ணற்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, கொடூர படுகொலை தானே. குரூசம் மாசக்கர்னு சொன்னீங்கல்ல, அந்த குற்றவாளியா அதிலே ஒருவன் அபுசலி போர்ச்சுகல்ல இருந்தான். அவனை கொண்டு வர முயன்றீர்கள் இங்கே விசாரணைக்கு. போர்ச்சுகல் அரசாங்கம் சொன்னது, நீங்க அங்க போனா தூக்கு தண்டனை விதிப்பீங்க, மரண தண்டனை கொடுப்பீங்க. போர்ச்சுகல் நாட்டுல மரண தண்டனை கிடையாது, நாங்க அனுப்ப மாட்டோம்னா. இந்திய அரசு என்ன கடிதம் அனுப்பியது? நாங்கள் மரண தண்டனையை நிறைவேற்ற மாட்டோம், தூக்கு தண்டனை அவருக்கு இருக்காது, உறுதி அளிக்கிறோம், யூ டிபோர்ட் ஹிம், நீங்க அனுப்பி வைங்க என்று சொல்லி மும்பையில இத்தனை பேர் உயிரை குடித்ததற்கு காரணமானவர் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் அழைத்து வரவில்லையா? இந்த 3 பிள்ளைகளுக்கு சிறுபெரும்புதூர் சம்பவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால கேட்டா, எந்த பெட்டி கணக்கார பேட்டரி சேலுக்கு ரசீது கொடுக்கிறான்? பேரறிவாளர் ரசீதியை வச்சிருந்தாரா? மே 21 சம்பவம், ஜூன் 11 கைது பண்ற, அது வரைக்கும் பாக்கெட்ல வச்சிருந்தாரா? இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு, பொய் வழக்கு. ஆகவே இப்படி அபாண்டமாக இந்த 3 பேர் மீது புனையப்பட்ட வழக்கிலே அந்த 3 உயிர்களை, நிரபராதிகளின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் துடிக்கிறோம். இங்கே நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக லட்சோப லட்சம் இளைஞர்களுக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறாரே மணி அவர்கள், நல்ல கேள்வி எடுத்து வைத்தார். அருமை சகோதரர் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் எழுப்ப முயன்று வெளிநடப்பும் செய்து தன் கருத்தை அழுத்தமாக பதிவு செய்தாரே டாக்டர் கிருஷ்ணசாமி, அவரும் சட்டமன்றத்திலே நாதியா இல்லாம போயிரல, தமிழருக்கு நாதி இல்லாமல் போயிரலன்னு சொல்லி அவர் காட்டினார். அதுபோல இங்கே அருமை சகோதரர் தூக்குமரத்தின் நிழலிலேயே நிறுத்தப்பட்டிருந்தாரே தியாகி, அவரும் அண்ணன் பல நெடுமாறன் உள்ளிட்டவர்களும் அருமை சகோதரர் அண்மையிலே எந்த நியாயமான காரணமும் இன்றி வடநாட்டிலே கொண்டு போய் ரிசர்வ் போலீஸ் இருக்கக்கூடிய இடத்துல அடைச்சு வச்சாங்களே ஜான் பாண்டியன் அவர்களை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரை, அவரை அனுப்பி இருந்தால் ஒன்று நடந்திருக்காது. 7 தலித் உயிர்களை பலியிடுவதற்கு, சுட்டுக் கொள்வதற்கு காக்கை குருவியை கூட சுட முடியாது. ஆனால் சுட்டுக் கொண்டார்கள். சுட்டுக் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படணும், அவங்க மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னோம். அவர்கள் தங்கள் உணர்வுகளை எல்லாம் இங்கே வந்து கொட்டிவிட்டு போய்விட்டார்கள். இந்த சிறுபெரும்புதூர் சம்பவத்தை ஞாபகப்படுத்தி திருப்பிடலாம் பாக்குறீங்களா? அதனாலதான் அது வேறு வகமாக பிரட்ட போட்டிருக்கு. எங்கள் நெஞ்சில் இருக்கிற பிரபாகரனை சுட்டு கொல்ல சொல்லி அன்றைக்கு உத்தரவிட்டது யார்? சண்டை வரலையே. இந்திய ராணுவ தளபதிகள் நல்ல நேசமாகத்தானே இருந்தாங்க. பிரபாகரன் வர்றாள், பார்க்க வர சொல்லியிருக்காங்க, சந்திக்க விரும்புறாங்க, வருகிறான். மறுநாள் உண்ணாவிரதம் தொடங்குகிறான் திலீபன். துளிநீரும் பருகாமல் கிடைக்கால் இருமுறை போல உண்ணாவிரதத்தை தொடங்குகிறான். மாவீரர் கழகம் பிரபாகரன் வரப்போகிறார். ராத்திரிக்கு போன் பண்றான் ஜெயன் தீட்சித், ராஜீவ்காந்தியினுடைய ஏஜென்ட், இலங்கையின் ஹை கமிஷனர், இந்திய ஹை கமிஷனர். நாளைக்கு பிரபாகரன் உங்களை சந்திக்க வர்றாரா? ஆமாம், நாங்கள் அவரை சந்திக்க அழைத்திருக்கிறோம். நட்பின் நிமித்தம் வருகிறார், மரியாதை நிமித்தம் நாங்கள் அழைத்திருக்கிறோம். கில் ஹிம், ஷூட் ஹிம், அவரை சுட்டு கொண்டுருங்க அப்படி என்று ஜெயன் தீட்சித் சொல்லுகிறார். அதிர்ச்சி அடைந்த இந்திய ராணுவ தளபதி ஹர்கிரத் சிங், இந்த துரோகத்தை இந்திய ராணுவம் நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். உடனே திரும்ப சொல்லுகிறான் தீட்சித், this is not my orders, these are the orders from Delhi. இது ஏன் உத்தரவு இல்ல, டெல்லியின் உத்தரவு. எழுதி வைத்திருக்கின்ற ஹர்கிரத் சிங் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் டெல்லியினுடைய புறநகர் பகுதியில. புத்தகம் இன்று வரை தடை செய்யப்படவில்லை. அப்படி என்றால் நட்பின் நிமித்தம் காண வருகிற பிரபாகரனை சுட்டுக் கொள்ள சொல்லி ராஜீவ்காந்தி உத்தரவிட்டாரா? அப்படித்தானே எழுதியிருக்கிறார். பகையே இல்லையே, சண்டையே இல்லையே, திலீபன் சாவுக்கு நீங்க தான காரணம். தூதனாக அனுப்பி வைத்து ஜானியை சுட்டுக் கொண்டது ராஜீவ்காந்தியினுடைய அரசு தானே. எங்கள் கிட்டுவை நடுக்கடலிலே சாகடித்தது காங்கிரஸ் அரசு தானே. ஒன்றா இரண்டா செய்த துரோகங்கள் எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு, இந்த 20-22 பேர் இளைஞர்களுக்கு அண்ணா சம்பவங்கள் பல தெரியாது, தெரிய வைப்போம். ஊர் ஊரா போய் சொல்லுவோம், தெரு தெருவா போய் சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் போய் சொல்லுவோம்.
நீ கதற்குள்ளாவ மாட்டிக்கிட்டு கிளப்பி விட்டுலாம் மக்கள் நினைக்கிறியா? நிக்க உன்னுடைய உரிமை. ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணா உரிமை உண்டு. என்ன வேணா உண்ணாவிரதம் இருக்கலாம், எங்க வேணா ஊர்வலம் போகலாம். அது உங்க ஜனநாயக உரிமை. நான் அதை சொல்லல, அது இருந்துட்டு போகட்டும். ஆனா இதன் மூலமாக ஏதாவது ஒரு ஆத்திரத்துல கலவரம் வந்துரும்ல, இத காரணம் காட்ட நினைக்கிறியா? நீ தூக்கு கயிற்றுல போட்டு முடிச்சிடலான்னு நினைச்சா நீ யார போட போறனா? இந்தியா என்கிற தேசத்தின் ஒருமைப்பாட்டை நீ தூக்குல போட போற. இந்த தூக்கு கயிறாவது அறுக்கலாம், அந்த தூக்கு கயிறை அறுக்கவே முடியாம போயிடும். பலியிட்டு விடாதே. வெள்ளைக்காரன் உருவாக்கி வைத்திருக்கிற இந்தியா என்ற நாட்டின் இந்த அமைப்பை நீ பலியிட்டு விடாதே, எச்சரிக்கிறேன். என்னை மாதிரி வரப்போற இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. உலகமே மாறி வருகிறது. அப்படியே மல்லிகை புரட்சி எப்படி நடந்தது எகிப்திலே, ஏமனிலே, அப்படி வெடிக்கிறோம். நீ செய்த கொடுமைகள், சிந்திய ரத்தம், கொட்டப்பட்ட கண்ணீர், அழிக்கப்பட்ட தமிழ் உயிர்கள் சும்மா விடாது. ஒண்ணு மேலும் கேடு செய்யாதே. எங்கள் மக்கள் சுத்தது போதாதா? நீ கொண்டது போதாதா? நாங்கள் மாண்டது போதாதா? இன்னுமா அவனுடைய தியாகம் தீரவில்லை? உயிர்களை பலியிடுகிற தாகம் 3 பேரை கொள்ளணும் நினைக்கிறேன். எனவே இந்திய அரசு இப்பொழுது எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் சரி. என்ன தைரியம் இருந்தா உமன் சாண்டி இன்னைக்கு டெல்லியில போய் பேட்டி கொடுப்பார். 666 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டோம், நாங்க புதுசா அணை கட்டத்தான் போறோம், பழைய அணையை உடைக்க போறோம். நமக்கு உரிமை உள்ள அணையை 999 ஆண்டு உரிமை உள்ள பென்னிக்கு கட்டிய அணையை உடைக்க முடிவு பண்ணிட்டான். 2 இடத்துல உடைக்கிறதுக்கு அவன் டெக்னாலஜி தேடிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கு அவன் உடைச்ச அன்னைக்கே உடைஞ்சு போயிரு இந்திய ஒருமைப்பாடும். ஆபத்துக்களும் சூழ்ந்திருக்கிறது, அறைகூவல்களும் சூழ்ந்திருக்கிறது. அதில் விடியலுக்கான வெளிச்சமும் கலந்தே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இம்மாதிரியான உணர்வுகள் எந்த இடத்திலே முழங்க முடியும்? ஒரு தியாகமிடத்திலே தான் வைக்க முடியும். அப்படித்தான் செங்கொடிக்கு தன் உயிரையே சாலையார்த்து கொடுத்து விட்டு போற செங்கொடிக்கு புகழஞ்சி செலுத்துகிற இடத்திலே தான் இந்த முடிவுகளை நாம் எடுக்கிறோம். 3 தமிழர் உயிரை காப்போம். கவலையப்படாதீங்க. தூக்கு கயிறு அருந்து விட்டது. 3 பேரை பொறுத்தளவுல ஒரு காலம் நடக்காது, நம்பிக்கை இருக்கு. ஆனால் நாம் மிக கவனமாக செல்ல வேண்டி இருக்கிறது. மரண தண்டனை நிச்சயமா ஒழித்தே ஆக வேண்டும். தீர்ப்பு எழுதிய நீதிபதி தாமஸே சொல்லிட்டார். தூக்கு தண்டனை தீர்ப்பு எழுதிய நீதிபதியே சொல்லிவிட்டார். இந்த தூக்கு தண்டனை அதிகார பலம் உள்ளவர்களுக்கு சாதகமாகிறது, அப்பாவிகள் உயிரை குடிக்க அதுவே காரணமாகிறது என்று அவரே சொல்லிவிட்டார். அதிகார பலம் இருந்தால் குற்றமற்ற நிரபராதிக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியும். ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்து நீதிபதிகளை நிர்பந்திக்க வைத்து அந்த நீதிபதியை அதிகார சக்தி உள்ளவன் நிர்பந்தித்தால் நிரபராதியை குற்றமற்றவருக்கு மரண தண்டனை, கொலை தண்டனை கொடுத்துவிட முடியும். அப்படி கொடுக்கப்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இடம் ஜெருசலேம். கொடுத்தவன் பெயர் பிரான்சியஸ் பிலாத்து. அந்த தண்டனைக்கு ஆக்கினைக்கு ஆளாக்கப்பட்டவர் யார்? ஜீசஸ் ஆஃப் நாசரேத். இதை எழுதியிருப்பவர்கள் தூக்கு தண்டனையை 3 நீதிபதிகளில் ஒருவர். அவர் சொல்லுகிறார், 84 டெல்லியில ரத்த ஆறு ஓடிச்ச எத்தனை சீக்கியர்கள் பல்லாயிரக்கணக்கில் வெட்டி கொல்லப்பட்டாங்க, ஒருவனுக்காவது தூக்கு தண்டனை உண்டாதை செஞ்சவனுக்கு நான் கேட்கவில்லை. மனச்சாட்சி குறுகிருக்கிற காரணத்தினாலே அன்றைக்கு அந்த நீதிமன்றத்திலே அமர்ந்திருந்த கேட்டி தாமஸ் இன்றைக்கு கேட்கிறான். இல்லை, குற்றங்களே குறையாத தூக்கு தண்டனை இருந்தா தானே குற்றம் முறையும். அதை நம்ம புத்தர் கலைக்குழுவினர் நல்ல அழகா அன்னைக்கு நடிச்சு காமிச்சாங்க. நீதிபதி சொன்னதுதான், தாமஸ் சொன்னதுதான். ஒரு இன்சிடென்டே சொல்றான். லண்டன்ல பிக் பாக்கெட் அடிச்சா தூக்கு தண்டனை இருந்தது. பிக் பாக்கெட் அடிச்சாலே தூக்கு தண்டனை இருந்ததுனால ஒரு நாள் பிக் பாக்கெட் அடிச்சவன தூக்குல போட்டாங்க லண்டன்ல. பெரிய கூட்டம் தூக்குல போடுறத பாக்குறதுக்கு. பிக் பாக்கெட் அடிச்சா தூக்குல தொங்கு உயிர் போகுது. அவன் என்ன தப்பு செஞ்சான்? கொலை செஞ்சானா? இல்ல. களவாண்டானா? இல்ல. என்ன செஞ்சான்? சின்ன களவு. என்ன களவு? பிக் பாக்கெட் அடிச்சான். இதை பார்க்க பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு அந்த ஆர்தர் கோஸ்லருங்கிறவர் அதை பற்றி குறிப்பிட்டதாக இந்த நீதிபதி தாமஸ் தெரிவிக்கிறார். இந்த பிக் பாக்கெட் அடிச்சவனை தூக்குல போட்டதை பார்க்க வந்தாங்கல்ல, அதுல 63 பேரை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். ஆக நீ மரண தண்டனையினால குற்றத்தை குறைக்க முடியாது. இதை விட உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்றது நான் சொன்னா எடுபடாது.
தீர்ப்பு எழுதின நீதிபதி தாமஸ் அல்லவா சொல்லுகிறார் 137 நாடுகளிலே மரண தண்டனை இல்லை. மரண தண்டனை அமுலில் இருக்கிற நாடுகளை விட இல்லாத நாடுகளில் குற்றங்கள் குறைவு புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன. அரசே கொலை செய்யக்கூடாது, நீதிமன்றமே கொலை செய்யக்கூடாது. நீதியரசர் கிருஷ்ணய்யர் சொன்னார், அண்ணல் காந்தியார் சொன்னார். அண்ணல் காந்தியாரின் பிறந்த நாள் அன்றுதான் தமிழகம் எங்கும் இந்த மூவர் உயிரை காக்கவும், தூக்கு தண்டனையை ரத்து செய்யவும், மரண தண்டனையை முற்றாக ஒழிக்கவும், தமிழகம் எங்கும் தலைநகர் சென்னையில் இருந்து தமிழகம் எங்கும் உண்ணாவிரத அறப்போர் என்று 3 தமிழர் உயிர்காக்கும் இயக்கத்தின் சார்பில் நெடுமாறன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். சென்னையிலே நடைபெறுகிறது. இடம் கூவத்துக்கு பக்கத்தில், வேறு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவோ முயன்று பார்த்தோம், அங்கதான் கொடுக்க முடியும் மின்வாரியத்துக்கு பக்கத்தில். அன்றைக்கு 2ஆம் தேதி என்று தூக்கு மரண தண்டனையே கூடாது என்று சொன்ன காந்தியார் பிறந்த நாள் என்று அந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நாங்கள் அறவழியில் தான் போராடுகிறோம் என்பதால் தான் நாங்கள் 2ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் அக்டோபர் 10ஆம் தேதி தான் தேர்ந்தெடுக்கணும். 2ஆம் தேதிக்கு பதில் அக்டோபர் 10ஆம் தேதி தான் தேர்ந்தெடுக்கணும். அக்டோபர் 10 தான் எதிர்த்து அடிப்பதற்கு பிரபாகரன் முடிவெடுத்த நாள். அதனால அது இப்ப நாங்க யோசிக்கல. அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், பெண்டிங்கில் இருக்கட்டும். இந்த போராட்டத்தில் நிரம்ப கலந்து கொள்ள வேண்டும். செங்கொடியினுடைய புகழஞ்சலியிலே கலந்து கொண்டு இந்த உரையாற்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த மகேஷுக்கும் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். இந்த நிகழ்ச்சியில மக்கள் மன்றத்தின் சார்பில் மேகலா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கே தலைமை தாங்கிய, தன் வாழ்வையே மனித உரிமைகளுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்களுக்கு, பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அவர் செய்த தியாகத்துக்கு கணக்கே கிடையாது. விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டார், பெயரை சொல்ல மாட்டார். அங்கே நெஞ்சு பிரபாகரன் என்று சொன்னால் இங்க நம்ம மணிதான் இருந்து எல்லாம் செய்தார். இதை நான் தானே சொல்ல முடியும். நான் சாட்சி இல்ல, அவர் என்னெல்லாம் செஞ்சார் எனக்கு தெரியும் இல்ல. அந்த குளத்தூர் மணி அவர்கள், அதே போல இங்க வந்து சிறப்பாக உரையாற்றி சென்ற அண்ணன் பட நெடுமாறன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கருத்துரை பரப்புகின்ற துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பார்வேந்தர் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள், அதை போல பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள், அருமை தாயார் அற்புதம்மாள் அவர்கள், அதை போல அன்புக்குரிய சகோதரர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்கள், அங்கே நிகழ்ச்சி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நன்றி சொல்ல போகிற மக்கள் மன்றத்தின் மகா அவர்கள், சகோதரி மகேஷ் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, தொடர்ந்து போராட்டத்திலே நம்ம ஈடுபடணும். கோயம்பேட்டில் நடத்துறாங்க. ஒவ்வொரு நாளாவது பட்டினி கிடக்க, ஒவ்வொரு நாள் தயவு செய்து எல்லாரும் இங்க வந்தவங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தணும், முன்னெடுத்து செல்லணும். நமக்கு இருக்கிற இந்த ஆபத்தை தடுக்கணும். ஆக அந்த தணல் அது மேலும் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்படி எரிய வைப்பதற்குத்தான் செங்கொடி தீயானாள், நெருப்பானாள், நம் நெஞ்சில் என்றைக்கும் அணையாத தீபமானாள். வணக்கம்.